Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகச்செல்வன் இணைப்பில் இருக்கிறார். அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். காலையிலேயே முதலமைச்சருடைய அறிவிப்பை பார்த்திருப்பீங்க. உரிமை தொகை 2000 உயர்த்தி வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலுக்கான முன்பணமாக 3000, கோடைகால சிறப்பு தொகையாக 2000, 5000 இன்று காலையிலேயே வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பார்க்கறீங்க? ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி முதற்கட்ட வாக்குறுதியிலேயே சொல்லியிருந்தாரு 2000 உயர்த்தி வழங்கப்படும் அப்படிங்கிற வாக்குறுதியை அளித்திருந்தாரு. ஆனா இப்பொழுது செயல்படுத்தப்பட்டிருக்கு. என்ன சொல்றீங்க? இல்ல, ஒரு பெண்களுக்கு மகளிர் வழங்கப்படுகிற மகளிர் உரிமை தொகை என்பது தேர்தலுக்காக 5000 ரூபாய் வரவு செய்யப்பட்டிருக்கிறது என்பது அப்பட்டமாக அதுவும் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலுக்கான முன்பணமாக 3000 ரூபாயும் பண்டிகை கால ரூபாய் 2000 ரூபாயும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக இந்த அடிப்படையிலே தேர்தலை சந்திப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்கிற, இந்த அரசாங்கம் செய்கிற ஒரு யுக்தியாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். ஏற்கனவே 1000 ரூபாய் மகளிருக்கு தருகிறோம் என்று சொல்லிவிட்டு 36 மாதங்கள் தரவே இல்லை. அதற்கு பிறகுதான் கடுமையான அழுத்தத்தின் காரணமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், சட்டமன்றத்தில் பல்வேறு கேள்வி கணைகள் எழுப்பிய பிறகுதான் இந்த உரிமை தொகையை மகளிருக்கு வழங்கினார். மகளிருக்கு இந்த 1000 ரூபாய் கிடைப்பதற்கு முழுமுதல் காரணமாக இருந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆக இந்த நிலையில் 5000 ரூபாய் வரவு செய்யப்பட்டிருப்பது, 1,31,00,000 மகளிர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பது அப்பட்டமான அரசியல், வாக்கு அரசியலாகத்தான் இதை நாம் பார்க்க வேண்டும். அதுவும் கோடை காலத்திற்கு சிறப்பு தொகுப்பு என்று 2000 ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள். இனி வருங்காலத்தில் ஆட்சி அமைந்தால் அது 2000 ரூபாயாக உயர்த்தி தரப்படும் என்பது எங்கள் தேர்தல் அறிக்கையில், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தந்திருக்கிற தேர்தல் அறிக்கையை பார்த்து அப்படியே காப்பு எடுத்து விட்டார்கள். இது வாக்கு அரசியல், உள்ளபடியே மக்களுக்கான ஒரு தொண்டு அரசியல் இல்லை என்பதைத்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனது பார்வையாக பார்க்கிறது. இது வாக்கரசியல், தேர்தலுக்காக இதை செய்திருக்கிறார்கள், இப்படியான விமர்சனங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட இந்த திட்டம் அப்படிங்கிறது தேர்தலில் எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? இல்ல, அதாவது நிறைய ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விவசாயிகளுக்காக வாங்கிய 10,000 ரூபாய் தள்ளுபடி செய்தார். ஆனால் தேர்தல் என்று வந்துவிட்டால் மக்கள் வேறு விதமான வாக்குகள் தான் வழங்குவார். இருந்தாலும் இந்த மகளிர் உரிமை தொகை என்பது 1000 ரூபாய், 2000 ரூபாய் தொடுவோம் என்பதும், இந்த ஏற்கனவே இந்த சிறப்பு வழக்காக இந்த தேர்தல் காலத்தில் வந்துவிடும் என்பதற்காக 5000 ரூபாய் வழங்குவது என்பதும் இது வாக்கு அரசியல் தான். இது எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது எளிதாக சொல்லிவிட முடியாது. ஆனால் இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற விதத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு நடந்திருப்பதைத்தான் பார்க்க வேண்டும். ஆக ஏற்கனவே லேப்டாப் திட்டத்தை முடக்கி வைத்தார்கள். லேப்டாப் திட்டத்தை 10 லட்சம் பேருக்கு என்று சொல்லி 10,000 பேருக்கு முதல் கட்டமாக வழங்கி இருக்கிறார்கள். பள்ளி கல்வியில இருக்கக்கூடிய +1, +2 மாணவர்களுக்கு வழங்கப்படுகிற லேப்டாப்பை கல்லூரிக்கு, வாக்கு உரிமை இருக்கிற கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கி இருப்பதும் வாக்கு அரசியல் தான். ஆக எந்த திட்டத்தை செய்தாலும், எந்த வாக்குறுதிகளை கடைசி நேரத்தில் நிறைவேற்றினாலும் கூட அது தேர்தலுக்காக, தன்னுடைய வாக்கு அரசியலுக்காகவே திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இதெல்லாம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. இந்த திட்டம் என்பது வாக்கரசியல் அப்படிங்கிற கருத்தை முன் வச்சிருக்கிறீங்க. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு வைகச்செல்வன். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.